காட்டு காவலுக்கு போலான்னு ஒரு ஆசையில வந்திருக்கிறேன். சரி வெட்டிக்காரரே சொல்லுமா. முன்ன பின்ன காட்டுக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கேன். எதுக்கு? காலை கடனை முடிக்கிறதுக்கு. கேள்றதுல இருங்க. ஆமா. மோரேலா. திணை காட்டுக்கு போயிருக்கலாம் கேட்டேன். போனது இல்லம்மா. போனது இல்லையா? அண்ணே நீங்கனே? நான் தான் அங்க போனது. ஏனே? மலைக்கு தான் போறேன். எதுக்கு மலைக்கு போற? ஏய் திணை காடு போயிருக்கியான்னு கேட்டா நீ என்ன கடை சொல்லிட்டு இருக்கற? என் கூட வரியா? தனியெல்லாம் கூட்டி போக மாட்டேன். கூட்டி போனா 4 பேர் சே தாலகரனே. தாலகர போயிட்டாரு காட்டுக்கு. உள்ள என்ன இது பண்றியா? அவர் இப்ப காலை கடை முடிச்சிட்டு வராப்ல. காட்டுக்கு போயிருக்கியானே? ஏய் சவுட் காட்டுக்கு போயிருக்கியா? அப்படி என்னதுக்கா? திணை காடுனே. ஏய் அப்படி போனது இல்லக்கா. சே என் கூட வரியா? நீ உண்மையிலே மெண்டலால மெண்டல் மாதிரி நடிக்கிறியா? இல்ல ஆமா உழைப்பு பாருங்க அங்க ஒரு சட்டை எல்லாம் கறியே நைக்கிறீங்க. கருப்பு கருப்பா இருக்கு. உழைப்பு. முருகனே பாண்டியனே. வேன்லையா? எதுக்கு? பாண்டி பங்காளி. என்ன நீ சும்மா இரு. நீ யார் குட்டை கொள்ள தீனானே காட்டுக்கு போமா? ஏன் இப்படி மூஞ்சி தொங்க வர்ற? அவரா திணைக்காடு போமானே? அண்ணே தீனானே நிமிந்து பாரு. ஏன் குனிஞ்ச தலை நிமிராமலே இருக்கிற? ஏன்பா என்னைய வச்சு செய்றீங்க? வெக்கப்படுறாப்ல ஆளு. யாரு? இப்பதான் வெக்கமே பாரு. பங்காளி பாண்டியனே நீ மானே முருகனே. சரி உங்க 4 பேரையும் கூட்டிக்கிட்டு காட்டு காவலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒருவரை காதலிக்கிறேங்க. என்னம்மா சொல்ற? ஒருவர் அவர்தான் என் உலகமே அவர்தான் நான் நினைக்கிறேன். சரி ஆனா அவரு அப்படி நினைக்கலையா? தெரியல. ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் செய்தி வச்ச செய்தி சொல்ல மன்னவருதான். எனக்கு செய்தி சொல்ல மன்னவருதான். சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சையே மன்னவரு மன்னவருதான். அழகு மன்னவரு மன்னவருதான். ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான். எனக்கு செய்தி சொல்ல மன்னவருதான். சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சையே மன்னவரு மன்னவருதான். அழகு மன்னவரு மன்னவருதான். சீல மேல சீல வச்சு செவத்தப்பட்டு நூல் தைச்சு ஊரு மெச்ச கை பிடிச்ச ஒரே ஒரே உத்தமரே. சீல மேல சீல வச்சு சிவத்தப்பட்டு நூல் வச்சு ஊரு மெச்ச கை பிடிச்ச ஒரே ஒரு முத்தமரு. வீரபாண்டி பேரு போல பேரெடுத்த சிங்கந்தா. ராமர் என்ன தர்மர் என்ன மாமி மனசு தங்கந்தா. மாமாவே நீ வேணும் 7 7 ஜென்மதா. ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான். எனக்கு செய்தி சொல்ல மன்னவருதான். சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச ஏ மன்னவரு மன்னவருதான். பூவு கூட நாறு போல பூமி கூட நீர் போல மாமை கூட சேர்ந்திருப்பேன் மதுர வீரபூமி போல. பூவு கூட நாறு போல பூமி கூட நீர் போல மாமன் கூட சேர்ந்திருப்பே மதுர வீரபூமி போல. சேலையோட நூல் போல சேர்ந்திருக்கும் பந்தனா. திருமாலும் சொக்கனு சேர்ந்து தேடி தந்த பந்தந்தா. மாமாவே நீ வேணும் 7 7 ஜென்மதா. ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான். எனக்கு செய்தி சொல்ல மன்னவருதான். சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச ஏ மன்னவரு மன்னவருதான். அழகு மன்னவரு மன்னவருதான். அழகு மன்னவரு மன்னவருதான். புதுசா ஒரு தோழி ம் தோழி நன்றிப்பா நாடகம் பாக்குறீங்களா? ஆமா.
நான் கூட சரி நாடகம் பார்க்கல வேற எதுவும் பார்க்கல உட்கார்ந்துருக்கேன்னு நினைச்சேன். சரி புதுசா ஒரு தோழியை கூட்டிக்கிட்டு ஏன் தோழிங்க போது சிரிக்கிறீங்க என்னாச்சு? நீயே எப்படி இருக்கியா உன் தோழியை பார்க்க ஆசைப்படுறான். நீயே எப்படி இருக்கனா எப்படி இருக்கனா கேவலமா இருக்க. ஆளு என்ன விட உன்னை விட அந்த செல்ல போட்டு ஒட்டக்க போறேன் பாருப்ப. ஆளு என்ன விட ரொம்ப அழகா அம்சமா இருப்பா. அவளை வச்சு நீங்க 4 பேரும் செய்யறான் வர சொல்லு. அடியே ஒட்டடா ஒட்டடா கம்பத்தில ராசா விட்டுட்டு போனாலே ஒட்டடா ஒட்டடா கம்பத்தில ராசா விட்டுட்டு போனாரு அம்பத்தில 2 உள்ள என் சங்குக்குள்ள ஊதி உள்ள என் கக்கத்தில இந்த கதைய எங்க சொல்ல அந்த கதைய எங்க சொல்ல 2 உள்ள உன் தங்குக்குள்ள அந்த கதையே என்ன சொல்ல போடு. கொல்லையில கொய்யா மரம் ராசா கொழுந்த நாறு வச்ச மரம் கொழுந்த நாறு வச்ச மரம் கொய்யா காய்க்கு கொய்யா பழத்துக்கு ஆசைப்பட்டு ஐரைய வச்சுக்கிட்டேன் அந்த ஐரையத்தான் வச்சுக்கிட்டேன் கொய்யா பழத்துக்கு ஆசைப்பட்டு மூளையோரோ முருங்க மரம் ராஜா மூத்தவர் வச்ச மரம் என் மூத்தவர் வச்ச மரம் மூளையோரோ முருங்க மரம் ராஜா மூத்தவர் வச்ச மரம் புத்தானத்தை பரமேந்தான வச்ச மரம் பரமனுக்கு தாஜப்பட்டு படுத்துதானே கிடந்திருந்தேன் நான் படுத்துதானே கிடந்திருந்தேன் மத்தியோரம் மாங்கா மரம் சமோசா பாண்டியும் நான் வச்ச மரம் இந்த பாண்டியும் நான் வச்ச மரம் சமோசா பாண்டிக்கு ஆசைப்பட்டு சரி சாச்சுத்தானே படுத்திருந்தேன் அவர் நூடுல்ஸ் வாங்கி தருவார் நினைச்சிருந்தேன் போடு இந்தா போடு அப்படியே ஆமா என்னத்த சொல்ல கைக்கமராத்தினாவுக்கு தான் நானு ஆசைப்பட்டு திரும்பி இருந்தேன் நான் ஆசைப்பட்டு திரும்பி படுத்தேன் திரும்பி படுத்த நேரத்தில் திரும்பி படுத்த நேரத்தில் தினாவும் தான் வரலைய என்னையாக்கவும் தான் வரலைய போதுமுக என்ன வாடினாலும் அதே சேல்ரி தான். ஆமாம் என்ன என்ன பூ ஆ
இருந்த கூட்டம் வாரிட்டு போயிருச்சு. நான் என்ன செய்கிறது அது செய்கிறது, இன்னி இடத்துல யாரை பிடிச்சிக்கிட்டு இதுன்றது செய்யக்கூடாது. வா பொண்ணு வந்துடும். ஆண்டவா ஆண்டவா. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், பிறந்தா இந்த பூமியில் மனித பிறவியாக பிறக்கக்கூடாது. பொண்ணா பிறக்கணுமா? மனித பிறவியாக பிறந்தாலும் பொண்ணா பிறக்கக்கூடாது. ரொம்ப சிரமம். ஆனால் பொண்ணா பிறந்ததுக்கு இந்த காரம்போடையில் மண்ணா பிறந்திருக்கலாம். இந்த அவரை மாதிரி ஆளுக உழுதாவது தண்ணி வாய்ச்சிருப்பாங்க. என்னத்தை சொல்கிறது? ஆனால் எனக்கு நடந்தது மாதிரி எந்த பொம்பளைக்கும் நடக்கக்கூடாது. ஆம்பளை தான் பொம்பளை மாதிரி இருக்காங்க. உன் நோனி அந்து ஒரு மாருதியா நோங்குறிய, நீ வாட்டுக்கு பின்னாடி வந்து தொலைஞ்சிடாத என் சாமி. பின்னாடி நோக்கம் எடுத்து போய் வந்த உன் விழுக்கு அந்து அப்புறம் என்னத்தை சொல்கிறது? ஆனால் இந்த நல்லா இருக்கணாத்தா. ஆ சூப்பரு. இப்போதைக்கு நல்லாத்தான் இருப்பேன். நல்லா இருந்து என்ன செய்ய? காலையில் மேக்கப்பை அழிச்சிட்டு வெளியில் வந்தேன்னா காரமோடையில் சாணி விறக்க கூட கூப்பிட மாட்டேய. முகர லட்சணம் அப்படி அடி வாங்கியிருக்கும். என்னத்தை சொல்ல? ஆனால் அந்த நாடகத்திலேயே இந்த காசை வாங்குறதுக்கு என்ன வேஷம்னாலும் போட்டு போடலாம். ஆனால் இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம். ஏண்டி? ஒரு வக்கட்டு பந்தை வச்சா ஒரு வக்கட்டு எவுது. சரி, ரெண்டையும் சேர்ந்து ஒன்று போல அமுக்குனா 4 கொக்கி மஷ்ரூம் பட்டார்னு முடுங்குது. சரி ஊக்க குத்தோம்னு ஊக்க குத்திட்டு போனால் ஆடும்போது கவட்டில் ஊற்றி போடுது. என்னப்பு உன் மண்டை சரியில்லையே. என்னத்தை சொல்ல? ஆண்டவன் படைச்ச படப்பு உனக்கு மண்டை சரியில்லை, அப்புறம் எனக்கு அது சுத்தமாக எனக்கு இல்லை. ஆனால் உண்மையிலே இவ்வளோ அழக படைச்ச ஆண்டவன் சரி எனக்கு மட்டுக்கான்னு சொலக மட்டும் படைச்சிருந்தேன்னு வை. என்ன பண்ணியிருப்ப? இந்த இடைமேலூர் வட்டாரத்தில் எத்தனை ஏக்கரை என் பேரில் வளைச்சிருப்பேன் தெரியுமா? ஒரு ஆளை விட மாட்டேன். சின்னாள்லேருந்து பெரியாள்லேருந்து உருகி ஊற ஓடாமல் விட மாட்டேன். நோங்கிருவேன், புரிஞ்சிருவேன். ஆனால் கருப்பு நம்ம இப்போ சொல்கிறோம் இவ்வளோ ஈஸியாக. ஆமாம், இந்த நாடகத்திலேயே பெண்கள் தான் வந்து கொடுத்து வச்சவங்க. ஏன் இப்படி சொல்கிற? அப்படியே வருவாங்க, அவங்கவுங்க ஆடைகளை மாட்டிக்கிட்டு வருவாங்க, அதுக்குரிய நகை ஆபரணங்களை மாட்டிக்கிட்டு வருவாங்க. வெளியில் வந்து கண்டிப்பாக நளினமாக ஆடிட்டு பாடிட்டு அவங்க திறமையை காட்டிட்டு பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. சரி. ஆனால் இந்த ஆம்பளை பொம்பளையாக மாறுறேன் பாரு, எனக்கு தாண்டா அந்த வேதனை மசுறு தெரியும். அப்படி என்னடி வேதனை? நான் உள்ள 1க்கு 3 துண்டை மடித்து வச்சுட்டு வந்திருக்கேன். சரி. மைசெட்டுக்காரு கார்த்தி வேற 1க்கு 3 லைட்டை பவர் அதிகமாக மாட்டி வச்சுட்டாரு. ஆமாம், அதிகமான பவருக்கும் இங்கே உள்ள வச்ச 3 துண்டுக்கும் எனக்கு எரிச்ச மசிராத்தியம் இருக்கு. என்னடி சொல்கிற? என்னத்தை சொல்ல? நோ, அவர்கிட்ட மட்டும் போகவே மாட்டேன். ஏன்? 1க்கு கூட 2 சமைச்சாவை துண்டு விட்டு பிறண்டு எடுத்துக்கிடுவேன். அவர் பங்காளி இருக்காப்புல, வேணா போ. பங்காளி தினா. ஆமாம், தினா யூடியூப் எடுக்கிறாருல்ல. ஆமாம், எத்தனையோ ஊர்களில் கிட்டத்தட்ட என்னைய ஒரு 2-3 வருஷமாக தொடர்ந்து வந்து எடுக்கிறாரு. சரி. எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் மேடைக்கு இந்த வள்ளிதரம் நாடகத்தில் மட்டும் நான் பொம்பளை வேஷம் போட்டு வரையில் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்? ஆனந்து வேஷமெல்லாம் நல்லாத்தையும் போடுற, சரி. நீ மாற்றி வர்ற துணிமணி எல்லாம் நல்லாத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு விதமாக போடுற, சரி. ஆனால் உள்ள ஏன் பாவடை மட்டும் உள்பாவடை கட்ட மாட்டேங்கிறார். அவருடைய சந்தேக கோளாறு. உள்பாவடை ஏன் கட்ட மாட்டேன்னு இன்னைக்கு நான் சொல்கிறேன். சே, மதுரையிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜவுளி கடை போத்தீஸ். ஆமாம், போத்தீஸ் ஜவுளி கடையில் போய் பாவடை 7 பார்ட்டு பாவடை எவ்வளோ வரும்னு கேட்டேன். சரி. ஒரு பாவடை எடுவட்ட வைய 180 ரூபா வரும்னு சொன்னேன். என்னடி சொல்கிற? கடுப்பில் கடையை விட்டு வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்து பார்க்குறேன், பிளாட்டு பாரத்தில் 4 டவுசர் 100 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. சரி. எடுத்து மாட்டிட்டு வந்துட்டேன். முகரே பாரு. ஆனால் இதான்டா காத்தோட்டமாக நல்லா இருக்கு. கீழே இறக்கி விட்றியே. ஏன்? ஆல்ரவுண்டுக்காரங்க எச்சி விடுறது. ஆனால் உண்மையிலேயே சொல்லுடி, இந்த டவுசர் ஓடுறது பெரிய சுகம் தெரியுமா? என்ன சுகம்? நாளை புண்ணா யாராவது நம்மளை சீமக்கருக்குள்ளே தள்ளிட்டு போனாங்கன்னா, தள்ளிட்டு போனா ஆள் வர்றதுக்குள்ளே படக்குன்னு டவுசரை மாட்டிட்டு ஓடியாந்துடலாம். ஆனால் பாவடை நாடாவை இழுத்து கட்டங்குள்ள
4 பேர் சேர்ந்து குமுறிடுவாங்க. கருவ மரம் பாண்டி சிரிக்கிறாப்ல என்ன? ஆமா, அவர்தான் எங்க மாமா. அப்படியா? என்னை ஒரு வட்டம் அங்க ஓட்டு போனார். எங்கன்னு சொல்ல மாட்டேன். சொல்லாத. ஓட்டு போய் என்னை இது பண்ணார். எது பண்ணாரு? என்னமோ பண்ணார். நாங்கெல்லாம் இன்னைக்கு எங்க போறோம் தெரியுமா? எங்க வரீங்க? கண்ணும் கருத்துமாக நாங்க காட்டுக்கு தானே போக போறோம். அங்க போய் தானே நாங்களும் காவலும் பார்க்க போறோம். ஆனா உண்மையில என்னப்பா பஜனை கடிக்கிறீங்களாடா? என்னவானாலும் வாசிக்கிறீங்க. இப்படி இருக்கணும். பக்க மேல கலைஞர்லாம் எல்லாம் தெரிஞ்சாத்தே நாடக உலகத்துக்கு வரணும். கண்டிப்பா. இல்லைன்னா எங்க சித்தப்பு சொன்னது மாதிரி காலண்டரை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடணும். நான் வந்துட்டேன். சரி. என் தோழிமா வந்திருப்பா. இந்த வேற எரிச்ச மசீர் பிள்ளையோட எவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னடி சொல்ற? வாங்கி வச்சிருந்தது. அடியே தோழி புள்ள ஓடி அடி, அடியே அடி தோழி புள்ள. நானே டூன் போட்டுக்கிருவேன். பாடி அம்மு அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி கொஞ்சம் போது அன்னைக்கே சொன்னேன். என்னடி ஏண்டி அடியே என்னடி நல்லா இருக்கிறியா? நான் என்ன பெரிய ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டா அந்த நல்லா இருக்கிறேன் கேக்கல. ஆள் பார்க்க அழகா ரொம்ப அம்சமா இருக்கிறியா? எப்படி என்ன காரணம்னு கேள்வி. என்ன காரணம்? என்ன காரணம்னா இவ்வளவு ஒரு அழகுக்கு கோமாளிப்பட்டி கார்த்திக் மைசெட் ஓனர் மோதிரத்தை வாங்கி தாச்சு. அவ்வளோ ஒரு பவர் கொடுத்தது. பேஞ்சு கொடுத்தாரா? ஆமா, நிறைய கொடுத்தாரு. அடச்சி கர்மா. அதே போல என் மண்டை அழகுக்கு என்ன காரணம்னு கேள்வி. என்ன காரணம்? அதுல சிறப்பான முறையிலே அமர்ந்து ஆப்ரேட் செய்து கொண்டிருக்கிறாரே ஒளுத்தி மடை மாநகரம் போற்றக்கூடிய முத்துசாமி. அவர் ஒரு 3 லிட்டர் மோண்டு கொடுத்தார். சரி. அவர் அதை தேய்ச்சி என் மண்டை அழகுக்கு அவர் கொடுத்தார். சரி. அதே பொம்பளை மாதிரி அட்டக்க ஒட்டுக்கமா பேசு. சரிடி. அசிங்கமா பேசாத. நாங்களாம் இப்ப எங்க போறோம் தெரியுமா? எங்க போறோம்? காட்டுக்கு போறோம். காட்டுக்கா? 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 நீ போயிருக்கியா? போனதே இல்லடி. பொய் சொல்லாத, நான் நம்பவே மாட்டேன். நீ மட்டும் காட்டுக்கு போ. ஏண்டி? போனதே இல்லைங்க. அங்க வர மாட்டேன். நோ, நான் போனதே இல்லடி. உண்மையாவே. என்னடி சொல்ற? சத்தியமா நான் காட்டுக்கு போனதே இல்லை. நீ என்னன்னு சொல்லு, நானும் சேர்ந்து சிரிப்பேன்ல. அழுகுறேன்டி. அழுவுறியா? சரி சரி. நம்ம மட்டும்தான் போறோமா? ஆமா. வேற யாரும்? வள்ளியம்மா வராங்கல்ல. அம்மாவை பாத்திருக்கியா? நீயும் பார்த்தது? உன் கூட சேர்ந்தா இப்ப நானும் பார்க்க போறேன். அம்மாவை பாப்பமா? அம்மா அப்படி கூப்பிட கூடாது. வேற எப்படி? நான் கூப்பிடுற மாதிரி கூப்பிடு. நல்லா கூப்பிடு. அந்த மாடு அடப்பா இருக்கு. அம்மா வாங்கம்மா. கரிசல் காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயாம் கவிதை பேசும் கண்ணே என்னவனை கண்டாயாம் என் இருவிழி நடுவில் இருப்பவன் எவன் அவனை கண்டாயா என் இருதய நரம்பினில் அறுப்பவன் எவன் அவனை கண்டாயா கரிசல் காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா கவிதை பேசும் கண்ணே என்னவனை கண்டாயா ஒரு முறை பார்த்தால் உயிர் வரை வேர்த்தேன் அசைவத்தில் ஆசை அதிகம் என்னை தின்றானே அவன் மட்டும் இங்கே ஒரு நொடி வந்தால் அரை டஜன் பிள்ளை பெற்று கையில் தருவேனே. அவன் மல்லிகை உதடுகள் பிடிக்கும் கொஞ்சம் மார்பினின் முடிகள் பிடிக்கும் ஐயோ சந்தன நிறமோ பிடிக்கும் கொஞ்சம் சாய்கின்ற நடையும் பிடிக்கும் என் அவனுக்கு மட்டும் ஞான வளர்ச்சி இடம் அடங்காச்சு அவன் ஒரு விரல் தேடி நொறுங்கிடவே உயிரை வளர்ப்பேனே கரிசல் காட்டு பெண்ணே பெண்ணே என்னவனை கண்டாயா கவிதை பேசும் கண்ணே என்னவனை கண்டாயா தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே தாமரை பெண்ணே காதலன் வருவான் காத்திரு அவன் கைவிழி என்னிடம் சேர்த்து வைத்து மைவிழி வைத்து பார்த்திடு
அவனை கண்டாயா என் இருதய நரம்பில் அறுப்பவன் எவன் அவனை கண்டாயா கொஞ்சம் கனவு கொடுத்தவன் என் தூக்கம் திருடி சென்றான் என்னை தன்னில் இணைத்தவன் இங்கு ஏனோ தனியே சென்றான் என் இருவின் நடுவில் இருப்பவன் எவன் அவனை கண்டாயா என் இருதய நரம்பில் அறுப்பவன் எவன் அவனை கண்டாயா அம்மா வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். தோழி பொண்ணே வணக்கம். வணக்கம்மா. இன்னைக்கு எவ்வளவு ஒரு அழகான தோழி வந்திருக்கிறா பாரு. ஆமாங்கம்மா. எங்கன்னே பற்றும் போல இருக்கா. ஏம்மா அழகா இருக்கறா. என்ன காரணம்? அழகோட சேர்ந்த இல்ல வச்சது வச்சபடி இருக்கிறபடி அப்படியே உனக்கு தான் அமைஞ்சிருக்குதுடி. பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும் சொல்லிருக்காங்க. அப்படிதாண்டி மணக்குது. ஆமாங்கம்மா. செந்தூர பூ மணக்குது இல்லையா? மனத்துச்சே இவதானே அதை மோந்து பார்த்தா. அப்போ நீங்க இல்லை, நான் பார்க்காம போயிட்டேனே. நீங்க காவலுக்கு சென்றிருந்தீர்கள். காவலுக்கு போயிட்டேன். ஆமாங்கம்மா. அப்பா என்ன சொல்லி விட்டாரு? கண்ணும் கருத்துமா காட்டு காவலுக்கு போய் சொல்லி. காவலுக்கு போயிருவோமா? ஆமாங்கம்மா. கண்ணு கருத்துமா? அப்பா சொல்ல தட்டக்கூடாதுமா. தட்டவே கூடாது. தந்தை நான் எப்போதுமே அப்பா பேச்ச மீறினதே கிடையாது. நானும் எப்பயுமே மீறினது. ஏண்டி? அப்பாவை மட்டும் நம்ம எப்பயும் மீறணும்னா சரி அவர் அப்புறம் வேற மாதிரி நம்மள இது பண்ணிடுவார். எப்படி இவ்வளவு அழகா புடவை கட்டிட்டு வந்திருக்க? ஆமாங்கம்மா. காஞ்சிபுரத்துல எடுத்தியோ? காஞ்சிபுரம் இல்ல, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல 150 ரூபாய்க்கு போயிட்டு வந்தேன். ஏமா? மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல? ஆமாங்க. 150 ரூபாய்க்கு? பரவாயில்லடி, கொடுத்து வச்சபடி நீனு. எல்லாருமே குடுக்கறபடியே இருக்கிற பாரு. ஆமாங்கம்மா. அள்ளி அள்ளி குடுக்கணும் போல இருக்கு உனக்கு. அப்படியே குடுப்போமா? சரி நம்மளாம் கும்மி கட்டி விளையாடுவோமாடி? ஆமாங்கம்மா. ரொம்ப நாளாவுதுடி நான் கும்மி அடிச்சு. நானும் இந்த 2 கையை கொண்டு அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன சொல்ல வர்ற நீ? கும்மி அடிச்சு. ஆமாங்கம்மா. பிச்சு போடுவேன். அச்ச மடம் ஞானம் பயிர்ப்பு இருக்கணும் கொஞ்சமாவது. எல்லாமே இருக்குமா? உனக்கு எல்லாமே இருக்கா? பொறுமை இருக்கா? அச்சம் இருக்கு, ஞானம் இருக்கு, சரி மடம் இருக்கு, பைப்பெல்லாம் வச்சிருக்கேன். பயிர்ப்பு. சரி அப்பா சொன்ன மாதிரியே காவலுக்கு போயிருமா? ஆமாங்க. கும்மி அடிச்சு விளையாடுவோமா? குனிஞ்சு குனிஞ்சு கும்மி அடிக்கணும் நீ. ஆமாங்க. இன்னைக்கு அடிக்கலன்னு வையி. எனக்கும் குனிஞ்சு அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். சரி. இவளுக்கும் தானந்தன கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி அகையார் வந்தது நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே. தானந்தன கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி அகையார் வந்தது நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே. பூக்கோளம் விரிமான் போட மாக்கோளம் விரினா போட அடியம்மா முத்து முத்தா சுக கொஞ்சது கொஞ்சதம்மா சொந்தத்தில் தான் கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி
கும்மி கொட்டி மகையால் வந்தது நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே. அம்மா இன்னைக்கு பக்கம் மேடம்னா பக்கம் அமைஞ்சிருக்கு பாரு. ஆமாங்கம்மா. எவ்வளவு கொடுத்து வச்சவங்கடி நீங்க 2 பேரும். ஆமாங்கம்மா. இப்படியே ட்ரெயிலே அமைதிரி உங்களுக்கெல்லாம் நீங்க 2 பேரும் கொடுத்து வச்சிருக்கீங்க. நாங்க படுற பாடு இருக்குதே. அம்மா ஆ, அடுத்த லைன்ல நீங்களும் வந்துடணும். ஆமாங்கம்மா. சரி வந்துருவோம். சரி கண்ணுக்கு எடுத்துமா காவலுக்கு போவோம், பறவைகளை விரட்டிடுவோமா? ஆமாங்கம்மா. அம்புட்டு பறவையும் போகாது போல இருக்கேடி. பறவை போகல. ஏன்னு கேளு. எதனால? அம்புட்டு ஞான பறவை. ஆமாங்கம்மா. ஆ, ஞான பறவைகளா இருந்தாலும் நம்ம செய்யற வேலையை நம்ம சரியா செய்யணும். சரியா செய்யணும். அதனால அப்பா சொன்னது போல அப்பா சொன்னது மாதிரி ஆடி பாடி பறவைகளை வரட்டும். நம்ம கல்லால விரட்டாம சொல்லால விரட்ட போறோம். ஆமாங்கம்மா. விரட்டிடுவோமா? வரட்டும்மா. ஆலோலம் 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 போற்றிடும் கடிகாரம். ஆலோலம் ஆலோலம் ஆலோலம். அம்மா அம்மா ஒரு தவறு செய்யறது மாதிரி எனக்கு ஏன் மனசுக்குள்ள லேசா சிக்கு 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 குத்துதுமா. என்ன நெஞ்சுக்குள்ள குத்துது? அப்பா என்ன சொன்னார்? என்ன சொன்னாரு? ஆடி பாடித்தான் பறவைகளை விரட்ட சொன்னார். சரி முதல்ல ஆடுவோம்மா, அப்புறம் பறவைகளை விரட்டுவோம்மா. ஆமாங்கம்மா. சின்ன கடி சினக்கு நக்கடி சின்ன கடி சின்ன சின்ன கடி சினக்கு நக்கடி சின்ன கடி சின்ன ஓடியா சின்ன கடி சினக்கு நக்கடி சின்ன கடி சின்ன கடி சினக்கு நக்கடி சின்ன கடி சின்ன எழலங்குயிலே எழமரமயிலே அலோலம் பாடும் அன்னமே ஓயிலே வராத வள குருபே என் மானே வந்தேனி தேடித்தானே வராத வள குருத்தே என் மானே வந்தேனி தேடித்தானே சின்ன கடி சினக்கு நக்கடி சின்ன கடி சின்ன கடி சினக்கு நக்கடி சின்ன கடி சின்ன ஏலா அழகம்மா என்ன பார்த்தா இளப்பமா மினுக்கி குளிக்கிற இளப்பமா போடு பார்த்தாலும் பார்த்தேன் சத்தியமா உன்னை போல பார்த்ததில்லையே புத்தனூர் கோயிலுக்கு குமரி பொண்ணுங்க போகையில வச்சானே. முத்து முத்தா பச்சரிசி பச்சது போலே பச்சரிச பெண்ணரிசி சுத்தது ஏண்டி என் மனச தெம்மாங்கு பாட்டு படிச்சு ராசா கும்முன்னு பூத்து குழுங்கு ரோஜா தெம்மாங்கு பாட்டு படிச்சு ஏராசா உன்னை பூத்து குலுங்குது ரோசா. கணக்குயிலே விளையாடும் மயிலே சேலை எடுத்து பாட்டு பாடும் குயிலே உன்னைய நீ கன்னிமானம் ஒன்று விடாமே சொல்லி வச்சேன் ஏழேலம் குயிலே ஏழமல மயிலே ஆலோலம் பாடும் அண்ணனே வரத வர குருத்தே மாடி தேடி தேடித்தானே அம்மா என்னடி மழை பெஞ்சு வந்தது மாதிரி இருக்கு. மழை பெஞ்சு ஓந்துருச்சு நீங்க பாரு எப்படி இருக்குன்னு ஆமாங்க. வெள்ளம் பெருகி ஓடிக்கொண்டே இருக்குது பாரு ஆமாங்கம்மா. அணைக்கட்டு போட்டுருவோமா போடணும். ஆ? ஆமாங்கம்மா. ஆமாங்கம்மா. இந்தம்மா. அலோலம் அலோலம் ஆலோலம் ஆலோலம் போற்றிடும் கடிகாலம் அலோலம் அலோலம் ஆலோலம் ஆலோலம் போற்றிடும் கடிகாலம் வானத்தில பறவைகள் வந்து சேரும் வானத்தில பறவைகள் வந்து சேரும் வானத்தில பறவை
இடம் வேலிமலை சாரல். இங்க யாரெல்லாம் வருவார்கள்? தவ முனிவர்களா வருவாங்க. வந்தா கண்ணு கருத்துமா காவல் தகவல் சொல்லி. ஆமாங்கம்மா.